தமிழக வெப்பத்தை தாக்கு பிடிக்க முடியாத 5 நாய் வகைகள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்திய கிளைமேட்டாக இருக்கட்டும் இல்ல தமிழ்நாடு வெப்பநிலையை தாக்கு பிடிக்க முடியாத ஒரு 5 நாய் வகைகளை தான் நம்ம பார்க்க போறோம். டாக் பிரீட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சைபீரியன் ஹஸ்கி. கண்டிப்பாக நான் சொல்லும் போதே இது ஞாபகம் வந்திருக்கும். இந்த சைபீரியன் ஹஸ்கி தான் வந்து ரொம்பவே இந்த கிளைமேட்டை கஷ்டப்பட்டு தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னு பார்க்கும்போது இது எக்ஸ்ட்ரீம் கோல்டு கண்டிஷன், கோல்டு வெதர் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய அதற்கு ஏற்ப ஒரு நாய் வகையாக தான் இருக்கு, டாக் பிரீடாக தான் இருக்கு. ஏன்னா அதோட ஃபர் பாத்தீங்கன்னா, அதோட முடி அந்த கோட்டிங்கே பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கான கோட்டாக இருக்கு. ரொம்பவே திக்கான லேயர்ஸ் உள்ள ஒரு ஸ்கின்னாக இருக்கும் போது இந்த வெப்பநிலையை கண்டிப்பாக அதால தாக்கு பிடிக்க முடியாது. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இருக்கும். நிறைய கிராஸ் வகைகள் எல்லாமே இருக்கதான் செய்து, கிராஸ் பிரீட்ஸ் எல்லாமே. பட் இந்த சைபீரியன் ஹஸ்கி நீங்க வந்து ரியல் பிரீட் நீங்க வாங்குனீங்கன்னா, ஆத்தென்டிக்கா நீங்க வாங்கும்போது கண்டிப்பாக இது தமிழ்நாட்டு வெப்பநிலையை தாக்கு பிடிக்கவே முடியாது. ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். அதையும் தாண்டி நிறைய பேர் வளர்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா முக்கியமான ஒரு கண்டிஷன்ல தான் வளர்த்துட்டு இருப்பாங்க. என்னன்னா பக்கத்திலேயே ஃபேனாக இருக்கட்டும் இல்ல ஏசி உள்ள ஒரு இடத்துலதான் இந்த சைபீரியன் ஹஸ்கி இருக்கும். அடுத்தபடியாக எந்த டாக் பிரீட பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அலஸ்கன் மேலமியூட். சோ இதுவுமே பாத்தீங்கன்னா நல்ல திக் ஃபர், டென்ஸான ஃபர் உள்ள, திக்கான ஒரு ஃபர் உள்ள ஒரு நாய் வகையாக தான் இருக்கு. இதோட கோட்டிங்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஹேர் உள்ள ஒரு நாய் வகையாக தான் இருக்கு. இதுவும் இந்த கிளைமேட்டாக இருக்கட்டும் அதே போல வந்து தமிழ்நாடு வெப்பநிலையை தாக்கே பிடிக்க முடியாது. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இருக்கும். இதுக்குமே ஸ்பெஷல் கேர் கண்டிப்பாக தேவைப்படும். சோ இந்த டாக் பிரீட் பொறுத்தவரையில நீங்க வந்து ஏதாவது கோல்டஸ்ட் ரீஜனாக இருக்கட்டும் அந்த மாதிரியான இடங்களை தாக்கு பிடிக்கிறதுக்கான தன்மை இதுக்கு இருக்கும். ஆனா இந்த வெப்பநிலை ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். சூடான வெப்பநிலையை தாக்கு பிடிக்கிறதுக்கு இந்த நாய் வகைக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்தபடியாக செயின்ட் பெர்னார்ட். செயின்ட் பெர்னார்டை பொறுத்தவரை இவங்களுக்குமே வந்து அந்த ஃபர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது ஸ்ட்ராங் இன் தி சென்ஸ் இந்த ரொம்பவே திக்காக இருக்கும். அதே போல அந்த நாய் வகைகள் எல்லாமே ரொம்பவே பெரிதாக இருக்கும். சோ தே ஆர் லார்ஜர் இன் சைஸ். அப்படி இருக்கும்போது வந்து ரொம்பவே பெரிதாக அந்த ஃபர் வந்து திக்காக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த சூடான வெப்பநிலையை தாக்கு பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். இந்த வெயில் வந்து அப்படி சுட்டெரிக்குது. சோ அப்படி சுட்டெரிக்கும் போது இந்த மாதிரியான நாய் வகைகளுக்கு கோப் அப் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கு. அடுத்தபடியாக நியூ ஃபவுண்ட்லேண்ட். இந்த நாய் வகை பொறுத்தவரையில் நல்ல பார்க்க பெருசா இருக்கும். அதே போல நல்ல ஃபர் உள்ள ஒரு நாய் வகையாக தான் இருக்கு. அவ்வளவு முடி இருக்கும். சோ அந்த முடி பாத்தீங்கன்னாலே பார்க்கவே சில்கியா ஷைனியா இருக்கும். அதை நீங்க வந்து குளிப்பாட்டிட்டுலாம் வந்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல பெரிதான ஒரு புசு புசு நாயாக இருக்கும் போது இந்த ஸ்கார்ச்சிங் சம்மர், இந்த சுட்டெரிக்கும் வெயிலை தாக்கு பிடிப்பது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கு, சிரமமாக தான் இருக்கு இந்த ஒரு நாய் வகைக்கு. சோ இதுவுமே தமிழ்நாடு வெப்பநிலையை தாக்கே பிடிக்க முடியாத ஒரு நாய் வகையாக தான் இருக்கு. கடைசியாக எந்த நாய் வகையை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பர்னீஸ் மவுண்டன் டாக். பேர்லயே இருக்கு இது மவுண்டன்ஸ்க்கு ஏத்த ஒரு நாய் வகையாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மவுண்டன் டாக்ஸ் பொறுத்தவரையில அங்கே எக்ஸ்ட்ரீம் கோல்ட் கண்டிஷன் இருக்கும். அதாவது அதோட வெதரே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கும். ரொம்ப கோல்டான ஒரு கிளைமேட்டாக தான் இருக்கும். சோ அப்படி இருக்கும் போது அந்த நாய் வகைகளும் அப்படிதான் இவால்வ் ஆகி இருக்கும். சோ அதுக்கான ஃபர்ராக இருக்கட்டும், அந்த வந்து முடியாக இருக்கட்டும் ரொம்பவே அந்த திக்காக இருக்கும், நிறைய முடி இருக்கும். அப்பதான் அந்த கோல்டு கிளைமேட்டை தாக்கு பிடிக்கிற தன்மை அதுக்கு இருக்கும். சோ அந்த நாய் வகையை கூப்பிட்டு நம்ம இந்த வெப்பநிலையில வளர்த்தோம்னா ரொம்பவே ஒரு சிரமமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனா பல நாய் வகைகளை நம்ம அப்படிதான் வளர்த்துட்டு இருக்கோம். ஆனா ஸ்பெஷல் கேர் அதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். கிராஸ் பிரீட்ஸும் நம்ம வளர்க்க தான் செய்யறோம். சோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 நாய் வகைகள் பார்த்தோம். அதாவது தமிழ்நாட்டு வெப்பநிலைக்கு ஏற்ப ஒரு நாய் வகையாகவே அது இருக்காது. சோ அப்படிப்பட்ட ஒரு 5 நாய் வகைகளை பார்த்தோம். இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன என்பதை கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.